கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஆயத்த நேரத்தில் ஆண்டவர் செய்தி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? செய்தி எத்தனை பேருக்கு நல்லா இருந்துச்சு, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? தேவன் பிடிவாதம் காமிக்கிறாங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க. அவர் பிடிவாதம் காமிக்கிறது அவ்வளவு பிளஸிங், நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். ஆமென்னா, கடவுளை பற்றி, தேவனை பற்றி, ஆண்டவரை பற்றி, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்றது நல்லது. யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? சில நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் அப்பாவுடைய குணம் தெரியாமல் விளையாடுற நீயே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளை பற்றி தெரியாமல் பேசுகிற நீயே, அந்த ஆள்கிட்டலாம் வம்பு வச்சுக்காத, மோசமான ஆள் சொல்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நான் சொல்கிறதையும் சொல்லிக்கணும். நீங்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்கிறது நல்லது. அதனால் வாழ்கிறவங்க போய் சொல்லுங்கன்னு நீ சொல்கிறீங்களா? வாழாதவங்களுக்கு ஏது இந்த அட்வைஸு? வாழ்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ். கடவுளை கும்பிடுறது வேற, கடவுளோட வாழ்கிறது வேற வேற. ஆண்டவர் நம்மளை கும்பிட மட்டும் கூப்பிடல, எது கூப்பிட்டுருக்கிறாரு? வாழவும் கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால தான் நமக்குள்ள அவர் வாழ்கிறார். நாம் அவரோட வாழணுங்கிறதுக்காகத்தான் அவர் நமக்குள்ள வாழ்கிறார். ஆமைனா, நம்மளத்தான் என்ன சொன்னார் போன வாரம்? தேவ ஆலயனார். தேவன் வாழ்கிறார். தேவன் வாழ்கிற குடியிருப்பு ஸ்தலம் நாம. தேவன் நம்மிடத்திலே வாழ்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். நாம் தேவனோடு வாழ்கிறோமா? கேள்விக்குறி. சரி, அந்த டாபிக் போல. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்றது நல்லது, தெரியாமல் வாழ்ந்துடாதீங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, அவரோட வாழாமல் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ரெண்டுமே புரிஞ்சுக்கங்க. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வாழ்றது நல்லது நமக்கு. அப்போ எப்படிங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா? தனியாக போய் தெரிஞ்சிக்க முடியாது. அவரோட வாழாமல் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியணும்னா எப்படி தெரியும்? கூட பழகினா தானே தெரியும். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படி போனால் தானே ஓஹோ ஓ ஓ இப்படிப்பட்டவரா, நிறைய அவரை பார்த்துட்டோம்ப்பா, ஐயோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வாழ்ந்து நல்லா தெரியும் சொல்கிறோமா? அதான். அதனால் ஆண்டவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வாழ்கிறது தான் நமக்கு நல்லது. அதான் ஆண்டவர் காலையில் ஆயத்த நேரத்தில் அவரை பற்றி பேசினார். யாரை பற்றி பேசினார்? அவரை பற்றி பேசினார். தெரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் என்னை போய் சத்தம் போட்டியாடா, பிடிவாதம் பண்ணுறேன், ஈவு இல்லையா, இறக்கம் இல்லையா, நல்லவருங்கிற பேர் உங்களுக்கு இல்லையான்ட்டு என்ன என்னமோ பேசுனடா, புரிஞ்சிட்டு பேசுகிறா. இதான் அவரை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஆனால் அவரோட வாழாமல் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஆமாண்ணா, ஒரு காலத்தில் பாருங்க, அவர் மட்டும்தான் நம்மளை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஒரு காலத்தில் அவர் மட்டும்தான் நம்மளை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அது அப்படியே நம்ம சாகக்கூடாது. இப்போ நாமளும் அவரை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு காலத்தில் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் நானும் உங்களை தெரிஞ்சுக்க ஆண்டவரே, இப்படி சொல்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அதான் பவுல் அந்த இடத்துக்கு வந்தார். நான் விசுவாசத்தில் இருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். பவுல தேவன் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. தன்னை தெரிஞ்சு வச்சிருந்த தேவனை பவுலும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. நம்ம இப்படி செய்யறோமா? ஆண்டவரே நான் எதுக்கு அழுகுறேன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? நான் என்ன தேவையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? அதாவது என்னை பத்தி அவர் தெரிஞ்சு இருக்கிறாராம், அதெல்லாம் எனக்கு தெரியுதான். உன்னைய பத்தி தெரிஞ்சு இருக்கிற அந்த ஆண்டவரை பத்தி நீ என்ன தெரிஞ்சிருக்கிற? இல்லைல்ல. பவுல் 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணார்ல. ஆமென்.
மத்தேயு 6:33 வாசிக்கலாம். மத்தேயு 6:33. இல்ல தெரிஞ்ச வசனம் படம் சொல்லலாமா? மத்தேயு 6, 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், முக்கியமான அதிகாரங்கள் இதெல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உணவு, உடை, இருப்பிடமாகிய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும், தானா மடியில வந்து தரப்படும், எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்படும். எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்படும் அண்ட் பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். எதை செஞ்சா? வாரம் தவறாம சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா. அப்படி சொன்னாரா? வருஷம் தவறாம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினீங்கன்னா சொன்னாரா? வருஷம் தவறாம 2 நாட்கள் அனுசரிச்சா சொன்னாரா? என்ன சொன்னாரு? முதலாவது அப்படின்னா வருஷத்தின் முதலாவதா, மாதத்தின் முதலாவதா, நாளின் முதலாவதா? என்ன முதலாவது? முதலாவதுன்னா எதுக்கு முதலாவதுன்னு கேட்கிறேன் நான். எதுக்கு முதலாவது? முதலாவதுன்னா என்ன முதலாவது? அதுவே தெரியாது நமக்கு. முதலாவது என்ன முதலாவது? எதுக்கு முதலாவது? எதுக்கு முந்தி? எதுக்கு முந்திங்கிற கேள்விக்கே இல்லை. எல்லாத்துக்கும் முந்தி யாரை தேடணுமா? இது பெரிய டாபிக். தேவனை தேடுதுன்னு நினைச்சோம்னா 3 நாள் அப்படியே பேசணும். அவ்வளவு டாபிக் உள்ள சப்ஜெக்ட் அது. அதனால முதலாவதுன்னு எடுத்தோடனே இப்போ எப்படி என்னமோ பேசிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனா நாம் முதலாவது எதை தேடுகிறோம்? எவ்வளவு பணம் இருக்கு, இன்னைக்கு என்ன சமையல், இன்னைக்கு எங்க வேலை, முதலாவது தேடுகிறோம். ஏன் கேட்டோம்னா இது இருந்தாதானே சோறு, இது இருந்தாதானங்க பணம். நம்ம சொல்ற பதில். ஆண்டு என்ன சொல்றாரு? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காகங்களை பாருங்கள், இப்படியே கை காமிக்கிறார். அவருடைய பார்வையே வேற மாதிரி பார்த்து பேசுவார். ஆமேன். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதை வசந்த அப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்றதான் கவனிங்க பார்ப்போம். அது சின்ன ஒரு கோணத்துல வேற ஆங்கிள் பேசுறேன், கவனிங்க. இப்ப சொல்றது வந்து ஓமையா சொல்றேன், உதாரணமா சொல்றேன், கதையா சொல்றேன். சரிங்களா? என்ன இப்படிலாம் பேசுறாரு கத்தரை போய் அப்படி போய் வெளியே சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்? விளையாட்டுக்கு சொல்றேன், சும்மா சொல்றேன், கதை மாதிரி சொல்றேன். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றது என்னது? கற்பனை கதை. கவனிக்கலாமா? என்னது? கர்த்தர் செத்து போயிட்டாரா? ஐயோ, உண்மைக்கேவா? கர்த்தர் இல்லையா? செத்து போயிட்டாரா? ஐயோ, அவர் இல்லைன்னா சோத்துக்கு என்ன செய்யா? அட படுவழியில கொண்டு விட்டீங்களா? சிலுவையில் அடிச்சு கொண்டு விட்டீங்களாடா? ஐயோ, அவர் இல்லைன்னா நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? பணத்துக்கு என்ன செய்வேன்? நான் பாதுகாப்புக்கு என்ன செய்வேன்? டே நைட்டு முழிச்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் வரும்போதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 126 சங்கீதம் மனப்படமா சொல்ல தெரியும், நம்ம தான் தெரியாது. காத்துட்டு இருந்தாரடா, கொண்டுபிடிங்களா? அப்ப அவர் இல்லைன்னா யாரு சேஃப்டி எனக்கு? சோத்துக்கு என்ன செய்வேன்? பணத்துக்கு என்ன செய்வேன்? அவர் இல்லாட்டினா பாதுகாப்புக்கு என்ன செய்வேன்? என் வீட்டை யார் பாத்துக்கிறது? என் பிள்ளைகளை யார் பாத்துக்கிறது? அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர் இல்லை, கொண்டாங்க, இறண்டா வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்வீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாலகா.
இதான் பல்ஸ் பிடிக்கிறது. பல்ஸ் பிடிச்சு பார்க்கறது. என்ன நினைப்பீங்க? அவர் இல்லை, அவர் இல்லை. இப்போ அவர் இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? உங்களுடைய விளைவு, எதிரி வினை என்ன? எப்படி பேசுவீங்க? ஐயோ, சோத்துக்கு என்ன செய்வேன்னு சொல்லுவீங்களா? பணத்துக்கு என்ன செய்வேன்? வருமானத்துக்கு என்ன செய்வேன்? பாதுகாப்புக்கு என்ன செய்வேன்? இன்னும் யார்கிட்ட போய் பணத்துக்கு நிற்பேன்? யார்கிட்ட போய் என் நோயை குணம் பார்க்க சொல்லுவேன்? யார்கிட்ட போய் இடம் வாங்கி தாங்க சொல்லுவேன்? யார்கிட்ட போய் கார் வாங்கி தானே சொல்லுவேன்? என்ன செய்வேன் நான்? அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ம், சொல்ல மாட்டீங்க. சரி, வேற என்ன சொல்லலாம்? இதை தவிர்த்து வேற என்ன சொல்லுவீங்க? எங்க அவர் இல்லைங்க, அப்ப ஏதாவது சொல்லிதானே ஆவீங்க. என்ன சொல்லுவீங்க கேட்குறேன்? என்ன செய்வீங்க? அவர் இல்லை, என்ன சொல்லுவீங்க? மலை போல நம்பி இருந்த அவர் இப்ப இல்லை. எம்மா ஒரு சிஸ்டருக்கு தானே பேசினாங்க, அவரே எங்களை ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம், படுவாவைய செலவில் அரைஞ்சிட்டாங்க. இப்படிதான் பேசினாங்க. இப்ப நீங்க எப்படி பேசி நான் கேட்கிறேன்? நீங்க மலை போல நம்பியிருந்த கடவுளை கொண்டுட்டாங்க. இப்போ அவர் இல்லை, என்ன செய்வீங்க? உங்க பேச்சு எப்படி இருக்கும்? உங்க நடவடிக்கை எப்படி இருக்கும்? உங்க மனசு என்ன சொல்லும்? நான் சொல்ற மாதிரி சொல்லுமா சொல்லாதா? சோத்துக்கு என்ன செய்ய நீமே, பணத்துக்கு என்ன செய்வேன்? அவர் பாட்டுக்கு தந்துட்டு இருந்தாரே, குறையில்லாம பார்த்துட்டு இருந்தாரே, நம்ம பாட்டுக்கு இருந்தோமே, நல்லா இருந்தோமே. இப்போ எத்தனை ஆபத்து வந்து காப்பாத்தினாரப்பா ஓடி வந்து. அன்னைக்கெல்லாம் போன பாருங்க, பஸ் அடி தெரிச்சு பட்டன் தூக்கி விட்டார்ல, பஸ் என்ன தூக்கி வெளியே போட்டார்ல. இப்போ என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான்? சிலுவை கொண்டாயலாமே, அப்படி சொல்லுவோமா? இல்லை வேற என்ன சொல்லுவீங்க? அப்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? ஓஹோ, இல்லையாக்கும், போனா போயிட்டு போறேன், நமக்கு என்ன அப்படி சொல்லுவீங்களா? கவனிச்சு ஓட்ட, நமக்கு என்ன, நம்மளே பார்ப்போம். என்னடா பாயம் செய்யுமா அப்படி செய்வீங்களா? என்ன சொல்லுவீங்க? எங்க உங்க ஆண்டவர் இல்லைங்க, என்ன சொல்லுவீங்க கேட்குறேன். இப்படிலாம் கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சோத்துக்கு என்ன செய்வோம்? வருமானத்துக்கு என்ன செய்வோம்? பணத்துக்கு என்ன செய்வோம்? பாதுகாப்புக்கு என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்வோம்? இப்படி சொன்னீங்க அப்படின்னா, ஒருவேளை இப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவர் இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்காக தான் அவர் வச்சிருக்கிறதா அர்த்தம். நான் சொல்கிறத நம்பலாமா? அப்போ சோத்துக்கும் பாதுகாப்புக்கும் வருமானத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு தான் நீங்கள் அவரை வச்சிருக்கிறதா அர்த்தம். கரெக்டா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதான் சிஸ்டர், அதான் பிரதர், நான் இன்னும் தேடுறேன் தெரியுமா, காலையில் 4:30 மணிக்கு வச்சு தேடுறேன். என்னத்துக்கு? வேலை கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன் சிஸ்டர், அதான் காலையில தேவனை தேடினேன். எதுக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாரு. சந்தோஷம். எதுக்குயா நீங்க ஆண்டவரை கூட வச்சிருக்கீங்க? தான் கேள்வி. எதுக்கு வச்சிருக்கோம்? இதுக்குத்தானா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது, எங்கிட்டு போயிடாதீங்க. அப்படி வச்சிருக்கோமா கூட? பணம் தேவைப்படுது, வருமானம் தேவைப்படுது, சோறாக்கணும், நல்லா சாப்பிடணும், நான்வெஜ் எடுக்கணும், இதெல்லாம் வேணும். நீங்க வேணும், சரிங்களா? போயிடாதீங்க, அங்கெல்லாம் போவாங்க, கும்பிடுவாங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க, எப்படி கூட இருங்க. அப்படியா? எதுக்காக ஆண்டவரே ஆண்டவரேன்னு உருகுறீங்க? ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுறீங்க? ஓ, என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். இது ஒரு டாபிக். பிரதர், பரலோகத்துக்கு வர வேணாமா? அவர் தானே நடக்கும். அதான் ஆளை பிடிச்சி விட்டு உள்ள படிச்சிருக்கேன். நீங்க ஆண்டவர் பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா தான் நித்திய ஜீவன். பிரதர், நித்திய ஜீவன் போயிடும், நட்டனா போயிடும் போயிடும். அதுக்கா எவ்வளவு பேர் எவ்வளவு வருது பாருங்க பாயிண்ட். பட் ரியல் என்ன தெரியுமா? ஒரிஜினல். நான் சொல்றது அப்படி கலப்படம் இல்லாத ட்ரூத்தை பேசுறேன். ஒரிஜினல், அப்படி திக்கா பேசுறேன். இப்படிலாம் நினைச்சு நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா, நித்திய ஜீவனுக்காகவும் பரலோகத்தை வர்றதுக்காகவும் வருமானத்துக்காகவும் இது உருவாக்கா இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அதுக்காக தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு படைச்சவரை இதுக்காக வச்சிருக்கிறது நியாயமா? உங்களுக்காக செத்தவரை, இப்படி வரேன் நான், உங்களுக்காக பலியானவரை, ரத்தம் கொடுத்தவரை, நீங்க கேட்காம வந்து வாழ்ந்து செத்து முடிச்சவரை இதுக்காக கூட வச்சிருக்கீங்களா?
எதுக்கு கூட வச்சிருக்கீங்க? அதை எதுக்கு தேடுறீங்கன்னு கேட்குற கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். எதுக்காக ஆண்டவர் தேடுறீங்க கேட்காம, எதுக்காக அவரை கூட வச்சிருக்கீங்க கேட்குறேன். எதுக்காக கூட வச்சிருக்கீங்க? ப்ரெஸ்ஸை எதுக்கு கூட வச்சிருக்கிறோம்? டூத் ப்ரெஸ்ஸை டூத் ப்ரெஸ்ஸை எதுக்கு நம்ம கூட வச்சிருக்கிறோம்? வளர்த்தைக்கு, அப்படிதான். சரி, கருவேப்பிலையே எது கூட வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க நீங்க ஒண்ணு கூட வச்சிருக்கீங்கன்னா பர்பஸ் இருக்கு, காரணம் இருக்கு. அப்ப தேவனை கூட வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். இல்லாமலே யாரும் கூட வச்சுக்க மாட்டாங்க. அந்த காரணத்துல நீங்க இந்த காரணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா ஐயோ பரிதாபம். அதான் பவுல் பேசுவாரு, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 Corinthians 15. அவர் ஆண்டு பவுல் இந்த ஆங்கில பேசுறாரு, நான் வேற ஆங்கில கொண்டு போறேன், இப்படிலாம் பேசுறாரு பவுல். அப்ப ஆண்டவர், எல்லாருமே ஆண்டவரை கூட வச்சிருக்கிறோம். ஆனா ஏன் வச்சிருக்கிறோம்? எதுக்கு வச்சிருக்கிறோம்? என்ன பர்பஸ்? அங்கதான் எல்லாருமே மாறுபடுறோம். சரி, இது பொதுவா ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா எது ஒரிஜினல், எது ஆண்டவர் மனசை சந்தோஷப்படுத்துது, எது பரலோகம் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, அவர் இல்லைன்னா எனக்கு ஏது சந்தோஷம்? அவர் இல்லைன்னா எனக்கு ஏதுங்க நிம்மதி? அவர் இல்லைன்னா எனக்கு எங்க தைரியம்? அவர் இல்லையா, அடப்பாவில என் சந்தோஷம் மண்ணெளி போட்டாங்களே, நிம்மதியை நாசம் பண்ணிட்டாங்களே, எனக்கு தைரியமே போச்சப்பா. அவர் இல்லையா? அவர் இருந்தாலும் தைரியமா நான் பாட்டுக்கு நடமாடிட்டு இருந்தேன், வாழ்ந்துட்டு இருந்தேன். இல்லையா? மொத்தத்துல அவர் இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? சூப்பர் பாயிண்ட். அவர் இல்லைன்னா எனக்கு எப்படி உவா கிடைக்கும்? இல்ல, அவர் இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? புருஷனே செத்து போயிட்டாரு, இனி என்னங்க வாழ்க்கை? நான் செத்து போறேங்க சொல்றாங்களா? அப்ப இப்படி சொல்றவங்க கவனிங்க, இப்படி சொல்றவங்க புருஷனுடைய பணத்துக்காக புருஷனை கூட வச்சிருக்கல. நம்பலாமா அத? புருஷன் இருந்தா கொஞ்சம் பணம் சம்பாதிப்பாரு, பணம் இருந்தா கொஞ்சம் சேலை எடுக்கலாம், நகை எடுக்கலாம், வசதியா வாழலாம். அப்படிங்கிறதுக்காக புருஷனை கூட வச்சிருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. அவர் இல்லையா இனி எனக்கு என்னங்க வாழ்க்கை? என்னங்க சந்தோஷம் வந்துட போகுது? இனி எனக்கு உலகத்துல என்னங்க நிம்மதி இருக்கு? என்ன இப்படி சொல்றீங்க? 2 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அடப்போங்க நீங்க வேற. என்ன இப்படி சொல்றீங்க? பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சு ஒன்னு டாக்டரா இருக்கு, ஒன்னு இன்ஜினியரா இருக்கு, அடப்போங்க. என்னங்க நிம்மதி இருக்கு? எதுவுமே நிம்மதி இல்லையா? எனக்கு புருஷன் இருக்கணுங்க, அவர் கூட இருக்கணுங்க, அப்பதாங்க எனக்கு தைரியமே முதல்ல வரும். பேசவே முடியாதுங்க, நான் ஒரு இல்லைங்க எனக்கு வாழை பிடிக்கலைங்க, வாழ்க்கையே இல்லைங்க, நான் வாழ்க்கையே இழந்துட்டேங்க. இப்படி சொல்றவங்க புருஷனை எதுக்காக கூட வச்சிருக்கிறாங்க? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதுக்குடா என்ன கூட வச்சிருக்க? தேடுறேன் தேடுறேங்கிற, எதுக்குடா தேடுறேன்? இன்னும் கொடுத்தது பத்தாதான் உனக்கு? வந்துட்டான் பையோட வரான், எப்ப பார்த்தாலும், எப்ப பாரு பையோட வரான், வாங்கிட்டு போறான். இதைத்தான் நீ பண்ற. நீ யாரா சொல்லுவா? நீங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்லாண்டவரே. இதான் பெருமாள் சொல்றாரு, மேலான சந்தோஷம் நீரே. வந்துட்டார, நிம்மதி நிரந்தரமே சொல்றாரா? இதை புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய டச் பண்ணிருக்காங்க, அந்த பாயிண்ட் டச் பண்றாங்க, என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். அவங்க இந்த மாதிரி சொல்றவங்க தேவனை நேசிக்கிறதுனால கூட வச்சிருக்கிறாங்க. கூட வச்சிருக்கிறாங்க எல்லாருமே பர்பஸோட, காரணத்தோட, தன் தேவைக்காக, தன் சுயநலத்துக்காகத்தான். ஆனா ரீசன் வேற. தேவனை நாம ஏன் கூட வச்சிருக்கிறோம்னா, அவர் இல்லாட்டினா நமக்கு எதுங்க வாழ்க்கை? எப்படி ஒரு கணவனை செத்தவனையும் ஒரு மனைவி வாயிலிருந்து ஒரு வார்த்தை இப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி கர்த்தர் இல்லைன்னா அப்படியே ஆடி போயிடணும். ஐயோ அவர்லாம் நமக்கு சந்தோஷமே இல்லைங்க, என்னங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போகுது, நிம்மதி இருக்க போகுது?
தைரியம் இருக்க போது இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மத்திய 6:33. முதலாவது இதைத்தான் நான் வேணும்னு நினை. என் சட்டப்பையில என்ன இருக்குன்னு பார்க்காத, நான் வேணும்னு நினை. சட்டப்பையில இருக்கிறது வேணும்னு சொல்லாதரா. ஆரம்பத்துல வா, வேணுங்கிற நான் தர்றேன். சாகிற வரைக்கும் வேணும் வேணும் வேணும்னா நான் வேணாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி வாழ்றாங்க. எல்லாம் செய்யறாரு. கணவன் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? அவரு பிரிட்ஜ் வாங்கி தராரு, வீடை வாங்கி எல்லாம் பண்ணி தராரு, நகை வாங்கி தராரு, எல்லாம் பண்ணி தராரு. இப்படி இவ்வளவு பண்ணியும் கணவன் இந்த மாதிரி வசதிகளுக்காகவே தன்னை மனைவி வச்சுக்கிறா, பயன்படுத்துறாங்கிறது கேள்விப்படும் போது, அவனுக்கு தெரிய வரும்போது அவன் மனசு உடைஞ்சிட மாட்டான்? எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். அடிப்பாய், உனக்காத்தானடி கஷ்டப்பட்டு, கடைசி இதுக்குத்தான் வச்சிருந்தியா? வருத்தமா இருக்கா? அப்ப உங்களுக்காக சிலுவில இறந்த அந்த கடவுளுக்கு, ரத்தத்தை கொடுத்த கடவுளுக்கு, சாக துணிஞ்சது கடவுளுக்கு என்ன வலி இருக்கும்? எவ்வளவு வலி வலிக்கும்? இதுக்குத்தானா? இதுதான் காலில இருந்து சோத்திரம் 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 சொல்றியா? இதுதான் சபைக்கு வர்றியா வார வாரம்? சோத்திரம் சோத்திரம். என்னடா ஆரம்பத்துல வந்த இது இப்படிதான் இப்படியே வருவியா நீ? மாறுறா. வலிக்குதுடா, மனசு வலிக்குது, மாறுறா. ஆமென். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தது, தேவனுடைய தேவை எல்லாருக்கும் தேவை. ஆனா எனக்கு தேவை, எனக்கு தேவன் தேவைங்கிறதுக்கு அர்த்தம் வேற. எனக்கு நான் தேவனை இதுக்கு தேவைன்னு சொல்லல. என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் தேவை. என்னுடைய நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் தைரியத்துக்கும் எனக்கு அவர் தேவை. அவர் இல்லைன்னா அவ்வளவுதான், அவுட்டு. நான் ஒரு பலவீனன், முடிஞ்சு. இந்த பேச்சே வராது, முடிஞ்சு. அவர் இல்லையா ஓடி ஒளிஞ்சிருவேன். இனி எதை வச்சு பேசுறது? நான் என்னைய வச்சு பேசுறதா? இருக்கிற பணத்தை நம்பி பேசுறதா? உங்களை நம்பி பேசுறதா? எதை நம்பி நான் பேச? எங்க எதை நம்பி நான் வாக்கு கொடுக்க சொல்லுங்க? வாக்கை நிறைவேற்றுகிற சக்தி அவரு. அவர் இல்லைன்னா யாரை நம்பி நான் வாக்கு கொடுப்பேன்? அவர் இருக்கிறாங்க தேயத்துல வாக்கு கொடுக்குறேன், செஞ்சிருவாங்க போங்க அப்படின்னு. இப்போ அவர் இல்லைன்னா என்ன வாக்கு கொடுக்க முடியும்? அப்ப தைரியம் போச்சா? அப்ப இதான் இப்போ ஆண்டவரை எல்லாருக்குமே தேவன் தேவை, எனக்கும் தேவை. ஆனா நான் அவரை தேவன் தேவன் சொல்றது காரணம் வேற. அந்த தேவைக்கு இல்லை, இந்த தேவைக்கு நான் வச்சிருக்கேன் நான். ஆமென். அப்ப தேவனுடைய தேவை நாளுக்கு நாள் என்னிடத்தில் பெருகுது. அவருடைய தேவை குறையக்கூடாது. டே பை டே, அனுதினமும், நாளுக்கு நாளும், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தேவை அதிகமா தேவை ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பாருங்க, என்ன நீங்க ரொம்ப தேவைப்படுறீங்க, இப்படி சொல்லி பழகணும். அவருடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்குதான் பார்க்கணும். ஆமேனா? பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்குதா குறையுதா? அதிகரிக்குதா? அதே மாதிரி தேவனுடைய தேவையும் நமக்கு அதிகரிக்கணும். நீங்க வேணும் ஆண்டவரே அப்படின்னு தேடணும். நீங்க வேணும் ஆண்டவரே தேடணும். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேடக்கூடாது. தவறு இல்லை, அதிலே இருக்கக்கூடாது, அதுவே நீடிக்கக்கூடாது. மண்டையை போடும் போதும் இதே சாட்சி இருக்கக்கூடாது. இந்த பிரதர், இந்த சிஸ்டர் சாகிற வரைக்கும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் நல்லா கதறுவாங்க, அந்த சாட்சி இருக்கக்கூடாது. அப்படி வரக்கூடாது. ஒரு காலத்துல இருந்தாங்க அப்படி. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷமா அவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஆண்டவரே நீங்க வேணும், ஆண்டவரே நீங்க வேணும், நீங்க எல்லாம் என்ன செய்ய, இப்படியே தான் இந்த சகோதரி ஜெபிச்சு செத்தாங்க. இந்த சாட்சி வரணும், இப்படி வரணும். ஆமென். நம்ம பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு போய் ஒரு பெரிய ஊழியத்தை பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க பவுலை அடிச்சு சட்டையை கிழிச்சு கண்ணாமலாம் ஆக்கி ஜெயில பிடிச்சி போட்டாங்க. சரிங்களா? ஜெயில பவுலு, பர்னபா, பவுலும் இன்னொரு இருந்தாங்க, யாரு, சீலா. பவுலும் சீலாவும் உள்ள போட்டாங்க. ஜெயில காலை கட்டி போட்டாச்சு. சரிங்களா? அந்த ஜெயிலுடைய டோர், அந்த டோருக்கு ஒரு பூட்டு, அந்த பூட்டுக்கு ஒரு சாவி. ஓகே. அந்த சாவி சிறைச்சாலை தலைவனுடைய தலைவன் கையில இருக்கு. அந்த சாவி எந்த சாவி?
பவுலும் சீலாவையும் வெளியே வர வைக்கிற அந்த கேட்டு, ஜெயிலுடைய கேட்டு, டோருடைய கீ அவன்கிட்ட இருக்கு, சாவி இவன்கிட்ட இருக்கு. ஆனா நடுராத்திரியில பவுலும் சீலாவும் பாடுறாங்க, சாவி இல்லாம கதவு திறக்குது. திறந்துச்சா? ஏன்? எப்படி? சாவி இவன்கிட்ட இருக்கு, ஆனா சாவியே இல்லாம டோர் திறக்குது. எப்படி? மேஜிக்கா? அதான் விளாட்டா ஒரு பஞ்சு. சிறைச்சாலைக்காரன்ட்ட சாவி இருந்தது என்னமோ உண்மை, அவன்கிட்ட தான் சாவி இருந்துச்சு. ஆனா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த பவுல் சீலாட்ட சாமி இருந்தாராம். இவன்கிட்ட சாவி இருந்துச்சு, அவங்ககிட்ட சாமி இருந்தாரு. சாமி பெருசா சாவி பெருசா? அவன் பவுலையும் சீலாவையும் உள்ள போட்டு பூட்டிட்டு சாவிய அப்படி எடுத்து போறான். வெளியே வர முடியாது கண்ணு, ஏன்டா அப்படி பண்றீங்க, மதத்தை பரப்பிட்டு இருக்கீங்க, போட திருந்த பாருங்கடா அப்படின்ட்டு பூட்டிட்டு சாவி ஆட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா உள்ள சாவி, பவுல் சீலாவோட சாமி உள்ள இருக்காரு. சாவி இவன்கிட்ட இருக்கு, சாமி அவங்ககிட்ட இருக்கிறாரு. யாரு ஜெயிச்சா? அப்ப சாமி பெருசா சாவி பெருசா? சாமி பெருசு. அதனால பூட்டிட்டாங்களே, வச்சுட்டாங்களே, முடிச்சு போச்சே, சொல்லிட்டாங்களே, அப்படி ஆகிட்டாங்கன்னு பயப்படாங்க. சாமி உங்களோட இருக்கிறாரான்னு பாருங்க. ஆமேனா? சிறைச்சாலைக்காரன் சாவியோட சுத்திட்டு இருந்தான். சாவி வச்சுக்கிட்டு, இது 92 நம்பர்றா, இந்த 104 எடுத்து திறந்து விடு, அவன் வெளியே விடு. அவன் சாவியோட சுத்திட்டு இருக்கிறான். யாரு? சிறைச்சாலைக்காரன். ஆனா பவுல் சீலாவும் சாமியோட சுத்திட்டு இருக்கிறாங்க. சாமியோட சுத்துறாங்க அவங்க. யாரு பெரிய ஆளு? பவுலா சிறைச்சாலைக்காரனா? பவுல். அப்ப யார் நம்ம கூட இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்குங்க. சாமி நம்ம கூட இருக்கணும். யாரோட நாம சுத்திட்டு இருக்கணும்னு புரிஞ்சுக்குங்க. சாமியோட. சாவிங்கிறது பணமா வச்சுக்கோங்க, சாவிங்கிறது ஆசீர்வாதத்தை வச்சுக்கோங்க, சாவிங்கிறது உங்க சுய இஷ்டங்களை வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அவுட்டு. சாமி பின்னாடி சுத்தணும். ஆமேனா? வாட்சி முடிக்கலாம். 1 யோவான் 4:4. நிறைய இன்னைக்கு பேசணும், முடியல. 1 யோவான் 4:4 சீக்கிரம் 10 நிமிஷத்துல முடிக்கிறோம். 1 யோவான் 4:4 வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லலாமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரிங்களா? இங்க உலகத்தில் இருக்கிறவன் அப்படின்னு யார சொல்லுது? யார சொல்றாரு யோவான்? பிசாச சொல்றாரு. உங்களில் இருக்கிறவர் யார சொல்றாரு? கர்த்தரை சொல்றாரு. சரிங்களா? இப்ப பிசாசையும் கர்த்தரையும் ஒரு ஒப்பீடு, அப்படிதானே பேசியிருக்கிறாரு. பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரிங்களா? இப்ப கேள்வி, எப்படி அவர் பெரியவர்? நாம வேற மாதிரி புரிஞ்சிருக்கிறோம், அதனாலதான் இந்த டாபிக் பேச வேண்டியிருக்கு. கர்த்தர் பிசாசை காட்டிலும் எந்த விதத்தில் பெரியவர்? எதை வச்சு பெரியவர் சொல்றீங்க? எதை வச்சு வசனம் பெரியவர் சொல்லுது? எதை வச்சு எதை புரிஞ்சுக்கிட்டு எதை மனசுல வச்சு யோவான் பெரியவர் சொன்னாரு? சரி. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இத்தனை வருஷம் கூட டிராவல் ஆயிருக்கீங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? எதை வச்சு எதை அடிப்படையில
உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களை இருக்கிறவர் பெரிய இருப்பான் எதை வச்சு சொன்னார் யோவான்? பழைய ஏற்பாடு படைப்பாளின்னு சொல்றியா? சத்தியத்தை சொல்லதான் நம்ம யோசிப்போம், பொய்ய சொல்றதுக்கு பட்டுன்னு சொல்லுவோம். அது இயல்பா இருக்கு. சரியா இருக்கிறத சொல்ல தயங்குவோம், தப்பா இருக்கிறத ஓங்கி பேசுவோம். இது நம்முடைய பழக்கம், பிளட்டு. சரிங்களா? எந்த விதத்துல எதை வச்சு யோவான் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் தெய்வம். இரண்டாவது மத்தேயு 10:29 படி அவர் மாஸ்டர். இதை வச்சுதான் பெரியவர் யோவான் சொல்றார். அவர் பெரியவர். ஆனா நாம எப்படி பேசுவோம் அப்படின்னா, எப்படி புரிஞ்சிருக்கிறோம் உபதேசங்கள் வச்சு நான் சொல்றேன், எப்படி அவங்க பேசுறாங்க, எப்படி பிரசங்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, யூடியூப்லயும் சரி மைக்கு பிடிச்சாலும் சரி, எப்படி பேசுறாங்க அப்படின்னா, எதை வச்சு பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பிசாசு குட்டி தெய்வம், கர்த்தர் பெரிய தெய்வம். அப்படியா? அது குட்டி தெய்வம், குட்டி தெய்வம், கர்த்தர் பெரிய தெய்வம், அதான் பெரியவர். எப்படி? அப்புறம் பிசாசு வந்து குட்டி சக்தி, தம்மா தூண்டு தான் அது சக்தி இருக்கு, அற்புதம் செய்யும். கர்த்தரோ சகலகலா வல்லவர், பெரிய சக்தி, அதனால அவர் பெரியவர். எப்படி? இப்படி நேரடியாக சொல்ல மாட்டோம் நம்ம, ஆனால் மெசேஜ் எல்லாம் சூப்பராக அப்படிதான் காட்டும், அப்படிதான் காட்டும். ஆண்டவரே பிசாசு வரான், காப்பாத்து காப்பாத்துங்க. அப்ப என்ன அர்த்தம்? குட்டி சக்தி வருது. ஆண்டவர் வந்து காப்பாத்திட்டாருல, ஓ பெரிய சக்தி குட்டி சக்தியை காப்பாத்திருச்சு, தூக்கி விட்டுச்சு. அப்படியா? நம்ம பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். எதை வச்சு பெரியவர் சொல்றோம் அப்படின்னா, குட்டி தெய்வம், கர்த்தர் பெரிய தெய்வம். பிசாசு குட்டி சக்தி, சின்ன சக்தி, கர்த்தர் பெரிய சக்தி. அப்புறம் அதாவது பிசாசு சிஎம்மா, கர்த்தர் பிஎம்மா. கர்த்தர் பிரதமரா, பிசாசு முதலமைச்சரான். இப்ப யார் பெரிய ஆளு? நீ சொல்லுங்க யார் பெரிய ஆளு? பிரதமர் தானே பெரிய ஆளு, அதான் கர்த்தர் பெரியவர். எவன் கட்ட சொல்றாரு பாருங்க. இப்படியா பாக்குறது? இப்படியா பாக்குறது? இப்படியா அவர் பெரியவர் நம்ம மதிப்பீடு செய்யறது தப்பு தானே அது. அப்ப பெரியவர் சொன்னா எதுலயா பெரியவர்னு சொல்ல தெரியணும் கரெக்டா. எதுல பெரியவர்? அவர் யுத்தத்தில் வல்லவர். எதுல பெரியவர்னு சொல்லு. அவர் மன்னாவை இங்க பாரு, எதுல பெரியவர்னு சொல்லு, கரெக்டா சொல்லு. அற்புதம் செய்வதில் பெரியவர். ஓ இவர் சின்ன அற்புதம் செய்வான், அவர் பெரியவர் செய்வாரா? அவர் செங்கடலை பிளப்பார், இவன் எதை பிளப்பான்? தரையை பிளப்பானா? பிசாசால எல்லாம் செய்ய முடியும், ஆனா கர்த்தரமா செய்ய முடியாது, அதான் பெரியவர். அப்படியா? எதுல பெரியவர்? அந்த வசனத்தை வாசிக்கும் போது வீட்டுல வாசிங்கன்னா, எங்க வாசிச்சாலும் நான் சொல்றதை யாவத்துக்கு வரணும். எதுல பெரியவர்னா, கர்த்தர் கடவுள், தேவன் படைப்பாளி, பிசாசு சிருஷ்டிக்கப்பட்டவன், படைப்பு. தேவன் கர்த்தர் படைப்பாளி, பிசாசு படைப்பு. படைப்பு பெருசா, படைப்பாளி பெருசா? அதனால அவர் பெரியவர். சரிங்களா? சரிங்க, படைச்சிட்டாருங்க, படைச்சிட்டாரு. கர்த்தர் வந்து மாஸ்டர் அப்படின்னா, அவனுடைய குடுமி அவர் கையில இருக்கு. இவர் பார்த்து இருக்க வச்சா இருக்கணும், இவர் பார்த்து பிடிச்சிட்டாருன்னா நரவது போயிடணும். பார்த்தீங்களா? இதனாலதான் பெரியவர், இதனாலதான் பெரியவர். கர்த்தரை பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர்னா எந்த வகையில் பெரியவர்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சும்மா இவர் ஒரு அம்பை விட்டாரு, கர்த்தர் அம்பை நாசம் பண்ணிட்டாரு, பார்த்தீங்களா பெரியவர், இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. ஆமேண்ணா? அப்ப பார்த்தீங்களா, தெய்வங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் மாஸ்டர்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிசாசை டம்மி பண்ணுது பாருங்க. நம்ம கொண்டு வரதுனால தான் அவன் டம்மியா இல்லாம சுத்துறான், நம்மகிட்ட ஏகோபத்தியமா வந்துட்டு இருக்கிறான். நான் பெரியாளு, நான் பெரியாளு பாத்துரே, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்னை கட்டலாம் வச்சுக்குவேன், நீ இப்போ இப்படியே பயமுறுத்திட்டு இருக்கிறான். என்னை கட்டல, நீ ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் உன்னை கெடுத்தேன்.
நான் தான் எல்லாம் பண்ணேன். ஏய் பயப்படு. எப்படி? நம்மளாம் அப்படி பேசி பழகி வச்சிருக்கிறோம். பிசாசு வர்றான், பார்த்துருங்க, பார்த்துருங்க, பார்த்துருங்க. ஐயோ! கர்த்தரை பாருங்கய்யாங்கிறேன் நான். அவர் தானே பெரிய ஆளு. அவரை பாருங்கய்யா. பார்வைய மாத்துங்கப்பா. ஆமென்.